வணக்கம். நான் உங்கள் மணி கம்ப்யூட்டர்ஸ் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம வந்து பவர் சப்ளை, அதாவது சுவிட்ச் மோட் பவர் சப்ளை சொல்லக்கூடிய எஸ்எம்பிஎஸ் பற்றி பார்க்குறோம். இதுதான் அந்த எஸ்எம்பிஎஸ். இதில் வந்து வோல்ட் வந்து உங்களுக்கு அந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். 12 வோல்ட்டு, 3 வோல்ட்டு, 5 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து நமக்கு இருக்கும். இதுதான் அந்த அவுட்புட் வரக்கூடிய கேபிள். நம்ம டெஸ்க்டாப்பில் மாட்டுவோம் இல்லையா கம்ப்யூட்டரில், அந்த கேபிள்ஸ். ஸோ கிரவுண்டு, எல்லோ, ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு கலர் வேரியேஷன் வரும். சரிங்களா? நம்ம கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரா பவர் சொல்லிட்டு 230 வோல்ட் வந்து ஏசி பவர் சப்ளை வந்து நம்ம ப்ளக்கில் வந்து மாட்டுவோம் இந்த இடத்துல. ஓகே, அது அவுட்புட்டாக கொடுக்கும்போது இந்த மாதிரி கலர் கோடிங்கில் வந்து நம்ம மதர் போர்டுக்கு தேவைப்படக்கூடிய லைன்ஸ் வந்து வேரியேஷன் பண்ணி அது வந்து கொடுக்கும் நமக்கு. ஸோ இதுதான் நமக்கு வந்து அந்த ஒரு புது எஸ்எம்பிஎஸ். சரிங்களா? எதுக்கு சார் இப்போ எஸ்எம்பிஎஸ் தனியாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் சம்மந்தமே இல்லாமல்னா, இது ஒரு மெசேஜுக்காக தான். ஒரு கஸ்டமர் ப்ளேஸில் இன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ணது, எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை உங்களுக்கு பார்க்கலாம். இது பழைய எஸ்எம்பிஎஸ்ஸு. அதை யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் இது தான். கஸ்டமர் ப்ளேஸில் கேபிள் நல்லா கவனிங்க, எந்த அளவுக்கு எரிஞ்சு போயிருக்குன்னு பாருங்கள். ஹீட் ஆகி அதோட பிளாஸ்டிக் அப்படியே மெல்ட் ஆகி எரிஞ்சிருக்கு. ஸோ இதோட இஷ்யூ வந்து பெருசாக ஆகிறதுக்கு முன்னாடி ஐடென்டிஃபை பண்ணி மாற்றியாச்சு.